தீபக் ராஜா என்ற இளைஞர் பட்டப்பகலில் மதியம் 2 மணி அளவில் திருநெல்வேலியினுடைய மிக முக்கிய பல்லாயிரக்கணக்கான நடமாடக்கூடிய பகுதியில ஓட்டலில் இருந்து வெளியே விடுவிக்கப்படுவது கேட்டால் இது வந்து ஜாதி ரீதியான படுகொலை இல்லை என்று வரிந்து சொல்லுகிறார். சரி, அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். ஆனா கொலை நடைபெற்றிருக்கிறது இல்ல. அந்த கொலையில வந்து நேரடியாக 6 பேரோ 8 பேரோ அது பேரை சுற்றி பாதுகாப்பாக அல்லது வந்து ஒன்று தப்பினால் இன்னொன்று மீண்டும் இன்னொன்று செய்வதற்காக 10-15 பேர் இது சம்பந்தப்பட்டிருக்கார்களே. அவர் வந்து கூலிப்படையின் மூலமாக கொல்லப்பட்டது என்ற செய்தி வெளியிடப்படுகிறது. அவர் கூலிப்படையை ஏவியவர்கள் யார்? அந்த கொலையாளிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வாரி வழங்கியது யார்? அவர் எதற்காக வந்து இந்த ஏவ வேண்டும்? இதனுடைய பின்னணி இல்லை என்பது வந்து காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல. வெறும் கூலிப்படை இது ஜாதி ரீதியாக படுகொலை என்று சொன்னால் மட்டும் போதுமா? நாம் என்ன சொல்றோம்? ஒரே சாதிக்குள்